இன்றைய டிவோஷன் தலைப்பு தேவ ஆசிர்வாதம். வசனம் யோவான் 6:35. கர்த்தர் தம்முடைய அளவில்லாத கிருபையினால தனக்கு ஏராளமான ஆசிர்வாதங்களை தந்திருப்பதாக ஒருத்தர் சொல்றாரு. நல்ல வருமானம், நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல வசதி அப்படின்னு எந்த குறைவும் இல்லாமல் பல நன்மைகளை கர்த்தர் தந்திருப்பதாக அவர் சொன்னார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியோ சந்தோஷமா இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு கூறினார். ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்ற அவருக்கு ஏன் சந்தோஷமோ சமாதானமோ இல்லை அப்படின்னு யோசித்து பார்த்தா அவருடைய இருதயம் தேவனோடு இல்லை, தேவ ஐக்கியம் இல்லை. அதனால அவர் எதிர்பார்க்கிற அமைதியும் சந்தோஷமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு எந்த உத்தரவாதமும் அவர்கிட்ட இல்லை. நம்ம பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், ஈவன் ரொம்ப மாஸ்டர்ஸ் கூட பண்ணியிருக்கலாம். அந்த உயர்கல்வியோட ஞானம் கூட நமக்கு எப்படி சரியாக உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க முடியாது. நமக்கு தேவன் பல ஆஸ்தியை தந்திருக்கலாம், ஆனால் அது நமக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக தந்து விடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். தேவன் நமக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலை கொடுத்துருக்கலாம், ஆனால் அது சில பேருக்கு அப்படி இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். தேவன் நமக்கு எதை தந்தாலும் அவருடைய அன்பையும் ஐக்கியத்தையும் நமக்கு தராவிட்டால் நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் நம்ம லைஃப்பில் உத்தரவாதமே இல்லை. எதை நாம் பெற்றுக்கொண்டாலும் தேவ உறவை நமக்குள் பெறாவிட்டால் நம்முடைய இருதயம் உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் எப்பவுமே கண்டடைய முடியாது. அறிவு, ஞானம், ஆஸ்தி, அதிகாரம், பணம், பொருள் அப்படின்னு ஏராளமான நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றவர் சாலமோன். நம்ம பைபிள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் தனக்குள்ள தேவ உறவை தேடி பெறவில்லை, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார், ஞானத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டார், ஆனால் தேவ உறவை பெற்றுக்கொள்ளலை. தன்னை உண்மையாகவே சந்தோஷப்படுத்தும் தேவ பிரசன்னத்தை அவர் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ளவே இல்லை. எவ்வளவோ பெற்றிருந்தோம் அவை சாலமோனுக்கு உண்மையான திருப்தியையும் நிம்மதியையும் அளிக்க முடியலை. நமக்குள் தேவ பக்தியை பெற்றால் மட்டும் போதாது, தேவனை நமக்குள் பெற வேண்டும். இதை ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். பணம், பொருள், வீடு, வசதி, ஸ்டேட்டஸ் அப்படின்னு பல நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றால் போதாது. முக்கியமானது நம்ம வாழ்க்கைக்கு எதுனா தேவ அன்பும் தேவ ஐக்கியம். இதை நம்ம பெற்று தேவ உறவினால் மட்டும்தான் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் இந்த உலக வாழ்க்கையில கிடைக்கும். இந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய தேவ ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளுவோம். தேவனே, உம்மோடு ஐக்கியப்பட கிருபை தாரும். ஆமேன்.